ஹாய் கைஸ் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் வந்து யார் கண்டக்ட் பண்ணுறாங்க, இதை வந்து நம்ம எப்படி இந்த எக்ஸாம் வந்து நம்ம அட்டன் பண்ணுறது, ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இங்கே வந்து நம்ம பார்க்க போகிறோம். கரெக்டா? ஸோ ஏன்னா இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர். கரெக்டா? ஆனால் இந்த அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் இனிமே தான், அதாவது இன்னும் ஒரு மாதத்துக்கு அப்புறமா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனே அப்டேட் பண்ண போகிறாங்க. நம்ம வந்து இதுக்கு ரெடியா இருக்கோமா, அடுத்த மாசம் தான் இதுக்கான நோட்டிபிகேஷனே வருது. அப்போ இந்த டைம்ல நம்ம வந்து இது ரெடியா ஆனோம் அப்படின்னா தான் இந்த அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் வந்து கிளியர் பண்ணது கரெக்டா இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது யாரு கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி இந்த அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் நோட்டிபிகேஷனை ரிலீஸ் பண்ணுவாங்க. கரெக்டா? இதை எப்படி செக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா நார்மலா டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உள்ள டைப் பண்ணும்போது அதுக்கான வெப்சைட் வருதா? கரெக்டா? இது ரெக்ரூட்மெண்ட்ல ஆனுவல் பேனர் அப்படிங்கிறது இருக்குது. கரெக்டா? இந்த ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம் அதே மாதிரி இந்த இதில் ஆனுவல் பேனர் எல்லாமே இருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த ஆனுவல் பேனர்ல எந்த டைம்ல இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்காங்கன்னா, இன்னும் கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் நான் இன்டர்வியூ போஸ்ட் வந்து ஆல்ரெடி நோட்டிஃபை பண்ணிட்டாங்க போன மாதமே. பட் அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ்க்கு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கான நோட்டிஃபிகேஷன் தான் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஓகே, அது ஆல்ரெடி லாஸ்ட் டேட்டு இன்னும் முடிய போது, சீக்கிரமாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அது நோட்டிஃபிகேஷன் வந்து 1 மந்த் ஆயிடுச்சு. கரெக்டா? ஸோ அதே மாதிரி கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் டிப்ளமோ லெவல் அண்ட் ஐடிஐ லெவலில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. கரெக்டா? ஸோ டிப்ளமோ லெவல் ஐடிஐ லெவலில் ஜூலை 7ஆம் தேதி 2026 இதுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. கரெக்டா? ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது வந்து டிப்ளமோ லெவல் அண்ட் ஐடிஐ லெவலில் நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணுவாங்க டிஎன்பிஎஸ்சி. அதில் தான் இந்த அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் அப்படிங்கிறது இருக்கும். கரெக்டா? இப்போ பப்ளிஷ் பண்ண இதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் மட்டும்தான், அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் தான் இருக்கும். நீங்கள் அதில் வந்து டிகிரி ஹோல்டர் வந்து இருக்கணும். கரெக்டா? ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்வலாக டிப்ளமோ இல்லை அப்படின்னா ஐடிஐ முடிச்சிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள். கரெக்டாக? இந்த கம்ப்யூட்டர் டெக்னிக்கல் சர்வீஸ் நோட்டிஃபிகேஷன் இருக்குல்ல, இந்த நோட்டிஃபிகேஷனை நம்ம வந்து செக் பண்ணும்போது இதை நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம், சொல்லியிருக்கேன். இந்த நோட்டிஃபிகேஷனில் தான் உங்களுக்கு இந்த அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கான நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. வெயிட் இங்கே இருக்கு பார்த்தீங்களா, அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு நீங்க வந்து கொடுத்துருக்காங்களா? கரெக்டா? ஸோ இதுதான் வந்து டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணது. கரெக்டா? இப்போ நோட்டிஃபை பண்ணியிருக்கிறது அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸருக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நாம இப்போ பேசிக்கிட்டது அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர். கரெக்டா? இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்டு. இந்த அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் அப்படிங்கிற டிகிரி ஸ்டாண்டர்டு லெவல் 20ல வரும். கரெக்டா? ஆனால் நாம இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறது என்னன்னா அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் டிப்ளமோ லெவல். கரெக்டா? அதுக்கு நீங்க டிப்ளமோ முடிச்சிருந்தாலே எலிஜிபிள் அந்த ரெலவெண்ட் டிபார்ட்மெண்ட்ல. கரெக்டா? ஸோ இதுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் ஏஜ் லிமிட் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, எல்லாமே A to Z வந்து உங்களுக்கு வந்து நம்ம சொல்ல முடியும். ஓகே, ஏன்னா இதுக்கு முன்னாடியே வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. பட் அந்த யாரெல்லாம் குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னா அது தனி வீடியோவாகவே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். கரெக்டா? இப்போதைக்கு இதுக்கான டைம் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான எக்ஸாம் டேட்டு செப்டம்பர் 20ஆம் தேதி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கரெக்டா? இன்னைக்கு ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 19ஆம் தேதி. கரெக்டாக இன்னைக்கு டேலேருந்து ஜூலை 20, ஆகஸ்ட் 20, செப்டம்பர் 20, 3 மாதம் 90 நாள் அப்படிங்கிறது வந்து இருக்குது. கரெக்டாக வந்து ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 20. ஓகே, 90 நாள் 90 டேஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு டேட்லேருந்து உங்களுக்கு வந்து அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கான எக்ஸாம் டேட் வந்து இருக்குது. ஸோ இப்போ இருந்தே நீங்கள் வந்து ரெடியாக ஆரம்பிச்சிங்கன்னா மட்டும்தான் கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். கரெக்டா? ஸோ இதுக்கு நம்ம சைட்லேருந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்முடைய பீனிக்ஸ் கிளாஸ் ரூம் ஆப் வழியாகவும் phoenixcoaching.in அப்படிங்கிற வெப்சைட் வழியாகவும் இந்த டிஎன்பிசியில் இருக்கிற அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு உங்களுக்கு கிளாஸஸ் அப்படிங்கிறது வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டா? ஸோ இதில் டெக்னிக்கல் பேப்பருக்கான அக்ரிகல்ச்சர் பேப்பர் அண்ட் ஹார்டிகல்ச்சர் பேப்பர் ரெண்டுக்குமே வந்து கிளாஸஸ் அப்படிங்கிற அவைலபிளாக இருக்குது தனித்தனியாகவே. அதே மாதிரி இதில் உங்களுக்கு ஷெட்யூல் பேஸ்டு ரெக்கார்டட் ஆன்லைன் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்க போது, அதே மாதிரி டெய்லி குவிசஸ், அதே மாதிரி புக்ஸு, அதே மாதிரி லைவ் மாக் எக்ஸாம் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். கரெக்டா? ஸோ அதே மாதிரி POQ டிஸ்கஷன் எல்லாமே இருக்கு. இது மட்டும் கிடையாது, உங்களுக்கு டிஎன்எம்ஆர்பி கண்டக்ட் பண்ண ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கான கிளாஸஸும் வாகி சொல்லவா அப்படிங்கிற கிளாஸ்
கிளாஸஸ் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கு. கரெக்டா? அதே மாதிரி செங்கோல் பேட்ச் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கான தேவைப்படுகிற இந்த புக் லிஸ்ட்டும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. வால்யூம் 1 வால்யூம் 2 அப்படின்னு சொல்லிட்டு புக் லிஸ்ட்டும் அவைலபிளாக இருக்குது. கரெக்டா? அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியும் டீட்டெயில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக? அதே மாதிரி ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் அண்டு சென்ட்ரல் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மாக் எக்ஸாம் கிளாஸஸ் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கு. அதையும் வந்து தேவைப்பட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கரெக்டாக? நம்முடைய வெப்சைட்டில் நீங்கள் ஆப்பாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கரெக்டாக? நீங்கள் ஆப்பில் உள்ளே போனீங்க அப்படின்னா பீனிஸ் கிளாஸ் ரூம் அப்படிங்கிற ஆப்பை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி phoenixcoaching.in அப்படிங்கிற நீங்கள் வெப்சைட்டில் உள்ளே போகும்போதுமே நம்முடைய என்னென்ன கேட்டகரி வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் அதில் வந்து பார்த்துக்கலாம். கரெக்டாக? ஸோ டிஎன், எம்ஆர்பி, எஃப்எஸ்எஸ்ஐ, அதே மாதிரி மாக் எக்ஸாம் பேட்ச், இதில் பண்டில் கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு எல்லா கோர்சஸுமே தனித்தனியாக இருக்கும். கரெக்டாக? ஒரு நிமிஷங்க. இந்த கோர்சஸ் அப்படிங்கிறது எல்லா கோர்ஸுமே தனித்தனியாக இருக்கும். கரெக்டாக? இதில் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா தனித்தனியாக 999க்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, கீழே அப்படியே கண்டினியூ பண்ணிங்கன்னா ஓகேவா? அதே நேரத்தில் நீங்கள் இதில் பண்டில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது தனித்தனியாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா 10 கோர்ஸுமே நீங்கள் 10 யூனிட்டுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு 10,000 ரூபாய் ஆகும். ஆனால் நீங்கள் இண்டிவிஜுவலாக பண்டிலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா வெறும் 50% ஆஃப் ஆஃப் த ப்ரைஸான 5,000 ரூபீஸ்க்கு வந்து நீங்கள் அந்த பேட்ச் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். கரெக்டாக? இதுதான் அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கான கிளாஸஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. ஓகே, ஒரு 4,999 மட்டும்தான், 1 இயர் வேலிடிட்டி. ஸோ இந்த இதில் நீங்கள் பை நோ கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு பண்டில் ஹைலைட் என்னென்னலாம் இதில் வந்து கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் பேப்பரில் என்னென்னலாம் கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கோர்சஸ் இன்க்ளூடட் என்னென்ன டாபிக்லாம் இதில் வந்து கவர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? நீங்கள் அதை வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். கரெக்டாக? இந்த நம்பர் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ 9345188422 அல்லது 9345021215 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நான் இதை பற்றின அப்டேட் நான் கொடுப்பேன். இதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். கரெக்டாக? ஸோ இப்போதைக்கு இந்த அதாவது நோட்டிஃபிகேஷன் இன்னும் கொஞ்ச நாளில் வந்து அடுத்த மாதம் இன்னும் ஒரு 20 நாளில் வந்து நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வரப்போகுது. இப்போ இருந்தே ப்ரீ பிளான் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல வரேன். கரெக்டாக? ப்ரீ பிளான் பண்ணி அதுக்கு தகுந்தாப்பில் வந்து மேனேஜ் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் கூட நாங்கள் இருக்கோம். கரெக்டாக? ஸோ அதை மட்டும் மறந்துடாதீங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன வேணாலும் வந்து ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு, நீங்கள் படிக்கிறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா எல்லாமே நாங்கள் வந்து பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கோம். கரெக்டாக? இது எல்லாமே ஆன்லைன் பேஸுன்னு தான். நீங்கள் எங்கேயுமே அலையணும் அப்படின்னு அவசியம் இல்லை. வீட்டில் உட்காந்தே படிக்கலாம். நீங்கள் எங்கே எனி டைம் வந்து படிக்கலாம், 24/7. கரெக்டாக? ஸோ நீங்கள் உங்கள் ரெக்கார்டட் கிளாஸஸ் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்கும். நீங்கள் நினச்ச நேரத்தில் எப்போ வேணாலும் இதை வந்து நீங்கள் படிச்சுக்க முடியும். கரெக்டுங்களா? ஸோ பார்த்துக்கோங்க, கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கிடைக்காது. அதே மாதிரி உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அதில் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். கரெக்டாக? ஸோ இது மட்டும் கிடையாது, நம்மளோட கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா டிஎன், எம்ஆர்பி, டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி மூணுலுமே வந்து கிளாஸஸ் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்குது. சார் இப்போதைக்கு டிஎன் எம்ஆர்பியில் ஒரு கோர்ஸும் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கு, டிஎன்பிஎஸ்சியில் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கும் கிளாஸஸ் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்குது. கரெக்டாக? ஸோ அதனால் அதையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கரெக்டுங்களா? ஓகே, ஸோ அப்போது இது வரைக்கும் நம்ம பேசினது புரிஞ்சிருக்கோம் அப்படி சொல்லிட்டு நம்புகிறேன். அதே நேரத்தில் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸரும் நம்ம வந்து கிளாஸஸ் அப்படிங்கிறது கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கரெக்டாக? ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர். ஸோ அந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கு வள்ளுவன் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி ஜூன் 17 வந்து, அதாவது முந்தானத்து இந்த பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்ஜான மாக் எக்ஸாம் கிட்டத்தட்ட நியர்லி 5,000 PYQ அப்படிங்கிறது உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி உங்களுக்கு டெஸ்ட் சீரியஸ் மாதிரி உங்களுக்கு ரியல் டைம் டெஸ்ட் சீரியஸ். கரெக்டாக? அதாவது எக்ஸாம் எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்களோ அதே மாடலில் தான் உங்களுக்கு வந்து கிளாஸஸ் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்கும். கரெக்டாக? எக்ஸாம் அப்படிங்கிற எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ செக் பண்ணிக்கோங்க. முக்கியமாக புக்ஸு, ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கான புக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஜூலை 7ஆம் தேதி இதை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. கரெக்டாக? 4 வால்யூம் இருக்கும். இந்த 4 வால்யூமையும் நீங்கள் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்னா ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்
அண்டு டெக்னிக்கல் ஆஃபீஸர், சீனியர் அசிஸ்டன்ட் எல்லா எக்ஸாமுக்கும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். கரெக்டாக? ஸோ பயன்படுத்திக்கோங்க இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை. டவுட்னா எதுவும் கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். கரெக்டாக? தேங்க்யூ.